இப்போ மூன்றாவது அவன் திரும்பி போகிறான், ரிட்டர்ன். பாருங்க, அவன் இருந்ததோ எங்க? அவன் தேவாலயத்தில் இருக்கிறான். அவனிடத்துல யூதர்கள், இதற்கு முன்னாடி பேசின யூதர்கள் அவனிடத்துல கேள்வி கேட்டாங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க. நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறது நியாயம் அல்லன்னு சொன்னாங்க. தீஸ் ஜூஸ் என்ன பண்ணாங்க? யூதர்கள் அவனிடத்துல அப்ஜெக்ட் பண்ணாங்க. அந்த யூதர்கள் இவன்ட்ட, நீ போய் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு, யார் உனக்கு எனக்கு உன்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த யூதர்களும் அவனிடத்துல இல்ல. இந்த மனுஷன் வாலண்டரிலி, அவனாகவே என்ன பண்றான்? திரும்பி அந்த யூதர்கள்ட்ட திரும்பி போறான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை, கேட்கவும் இல்லை, அவனோட கூடவும் இல்லை. இருந்தாலும் இந்த மனுஷன் தானாகவே யூதர்களத்துல போய் இயேசுதான் எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்லுகிறான். இது ஒரு டிசப்பாயிண்டிங். ஏன்னா இந்த மனுஷன் அட்லீஸ்ட் மினிமல் அவன் பாட்டுக்கும் இயேசுவானவர் சொன்னதை கேட்டுட்டு அதை பற்றி யோசித்து அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா இந்த மனுஷன் கேட்காமலே, எதிர்பார்ப்பே இல்லாமல் திரும்பி அவனே போகிறான். யோவான் 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பிறவிலே ஒரு குருடன், அவனுக்கு இயேசுவானவர் கண் பார்வை கொடுக்கிறப்போ அவனுடைய பெற்றோர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள்னு இருக்கு. ஏன் யூதர்களுக்கு பயந்தார்கள்னா, தேவாலயத்திலிருந்து புறம்பே தள்ளிவிடப்படுவார்கள் என்பதற்காக. யாராவது இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட்டால் அவர்களை அந்த சினகாக், அந்த ஜெப ஆலயத்திலிருந்து தள்ளிவிடப்படுவார்கள் என்ற பயம் இருந்தது. அந்த மாதிரி கூட இந்த மனுஷனுக்கு ஏதாவது பயம் இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் கேட்கவே இல்லை. ஐடென்டிஃபை தட் மேன் சொல்லவே இல்லை. ஆனாலும் இந்த மனிதனே தன்னுடைய ஓன் சாய்ஸ் அவன் போய் அவங்ககிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். நம்ம சொல்லுவோம் ஆக்ஷன்ஸ் ஹாவ் கான்சிக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செய்கிற காரியங்களால விளைவுகள் நல்ல விளைவாகவும் இருக்கலாம், கெட்ட விளைவாகவும் இருக்கலாம். இந்த மனுஷனுடைய ஆக்ஷன், அவன் செய்த செய்கையால் இயேசுவானவருக்கு பேட் கான்சிக்வன்சஸ், கெட்ட காரியங்கள் நடக்கிறது. அந்த கெட்ட காரியங்கள் என்ன என்பதை யோவான் அடுத்த வசனத்தில் எழுதுகிறார். பாருங்க, 16வது வசனம். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார். This was why the Jews were persecuting Jesus. துன்பப்படுத்துறது. நமக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும். அது நம்முடைய பாவங்களால வரலாம், இல்லைன்னா வேற காரியங்களால வரலாம். ஆனா இந்த துன்பம் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹூ ஜீசஸ் வாஸ். துன்பப்படுத்தினார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள். ஏன்? இயேசுவானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். பாருங்க அந்த வசனத்துக்கு, இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியா, அதனால துன்பம். இது யோவானுடைய குறிப்பு. இயேசு, இதுதான் முதன் முறையாக இந்த சுவிசேஷத்துல இயேசுவின் மீது வெறுப்பை, யூதர்களுக்கு இருந்த வெறுப்பை முதன் முறையாக குறிப்பிடுகிறார். the first time. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2வது அதிகாரத்துல இயேசுவானவருக்கும் யூதர்களுக்கும் ஏற்கனவே there was a problem ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டன. யோவான் 2ல பார்த்தீங்கன்னா, அவர் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போய் அங்கே இருந்த காசுக்காரர்கள், வியாபாரிகளை விரட்டினார். இது என்னுடைய பிதாவின் வீடு, ஜெப வீடுன்னு சொன்னாரு. நீங்கள் இதை யூ ஹவ் மேட் இட் அஸ் a den of robbers, கள்ளர் குகையாக்கினீர்கள்லாம் சொன்னாரு. இங்கே பார்க்கிறோம், யோவான் வெளிப்படையவே சொல்றார், this was why the Jews were persecuting Jesus because he was doing these things on the Sabbath. ஓய்வு நாளில் இதை பண்ணினார், அதனால அவருக்கு பிரச்சனைகள், துன்பங்கள். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஆட் பண்றாரு பாருங்க. 18வது வசனம். நான் சொன்னேன் எல்லாமே இந்த அதிகாரத்துல இந்த 18வது வசனத்தை நோக்கி தான் சொன்னோம். அங்க பாருங்க, யோவான் எழுதுகிறது, this was why the Jews were seeking all the kill him, because not only was he breaking the Sabbath, but he was even calling God as his own father, making himself equal with God.
18வது வசனம், அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தன்னுடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். இங்கே நம்ம பார்க்கிறோம் 16ல, யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். தமிழ்ல அங்க அதிகமாய் வகை தேடினார்கள், ஜாஸ்தியா. ஏன்? இங்க நம்ம பார்க்கிறது, அவரை துன்பப்படுத்துகிறது. ஓய்வு நாளில் இவைகளை செய்தார். என்ன செய்தார்? சுகம் கொடுத்தார், சுகம் அளித்தார். He did miracles. அதனாலேயே யூதர்களுக்கு அவர் மேல வெறுப்பு. அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, துன்பப்படுத்தினார்கள். யோவான் 2ல பார்த்தோம், he was insulted by the speech. வார்த்தையினாலே அவமதித்தார்கள். யோவான் 2ல, உனக்கு எங்கிருந்து அதிகாரம் வந்தது, நீ ஏதாவது ஒரு அடையாளத்தை செய்ய முடியுமான்னு கேட்டார்கள். இட் வாஸ் an insult. நல்லா கவனிங்க, இயேசுவானவரே மாம்சத்திலே தேவன், தேவனிடத்திலேயே போய் உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்டார்கள். யாரு? ரிலீஜியஸ் லீடர்ஸ். இப்போ பொதுமக்கள் இல்ல, யாரு தேவனை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அவர்களே தேவனிடத்துல போய் உனக்கு அதிகாரம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி they asked him. That is an insult. அவமதிப்பு. அது வார்த்தையினாலே. இங்கே நம்ம பார்க்கிறது, துன்பப்படுத்துவது செயல்களினால் தாக்குதல், ஆக்ஷன். சும்மா இன்சல் வேர்ட்ஸ்ல இன்சல்ட் பண்றது இல்ல, இது ஆக்ஷன்ஸ் காட்டுறது. துன்பப்படுத்தினார்கள். இந்த வார்த்தை பெர்சிக்யூஷன் இருக்கு, துன்பப்படுத்துதல். இந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, பெர்சிக்யூஷன். பெர்சிக்யூஷன் இது கிரேக்க வார்த்தை டியாக்கோ அப்படின்ற வார்த்தை, DIOKO, டியாக்கோ அப்படின்ற வார்த்தை தான் பெர்சிக்யூட் இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ்ல துன்பப்படுத்துகிறதுன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரேக்க வார்த்தையோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, விரட்டி ஓட வைப்பது, டு டிரைவ் அவே. சம்டைம்ஸ் நம்ம ரோட்ல ஏதாவது நாய் ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போன்னு துரத்துவோம்ல, ஈவன் கல்லால கூட அடிப்போம் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தை, டு புட் டு ஃப்ளைட், டு பர்சியூ. நம்ம சொல்றோம் ஹண்டிங். நம்ம ஒரு மிருகத்தை வேட்டையாடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு மிருகத்து மேல அவங்க எப்போதும் அந்த குறியை வைத்து அது எங்கெல்லாம் போதோ அதை துரத்தி 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 பிடிக்கிற வரையும் அவர்கள் துரத்தி அதை ஓட வைத்து பிடித்து எப்படி அதை சித்திரவதை செய்வார்களோ, உபத்திரப்படுத்துவார்களோ, கஷ்டப்படுத்துவார்களோ, அந்த வார்த்தை தான் பெர்சிக்யூட். அது மிருகத்துக்கு இல்லை, இது இயேசுவானவருக்கு. அவர் போற இடம்லாம் யூதர்கள் போனாங்க. எப்படியாவது குறைய கண்டுபிடிக்கணும், எப்படியாவது அவரை மாட்டி விடணும், எப்படியாவது அவரை துன்பப்படுத்த வேண்டும், அவரை எப்படியாவது அரெஸ்ட் பண்ண வேண்டும், அவர் மீது கை வைத்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை இன்சல்ட் பண்ணி கொலை செய்ய வேண்டும். அதுவரையும் நாங்கள் ஓய மாட்டோம். திஸ் இஸ் அ ஹண்டர், தே வேர் ஹண்டிங் ஹிம். அந்த மாதிரியான வார்த்தை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கும் பல இடங்களிலும் இது இயேசுவானவருக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி பெர்சிக்யூஷன் ஹேப்பன்ஸ் டு கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்டியன்ஸ்னு நம்ம சொல்றப்போ நம்மள மாதிரியான மக்கள், தலைவர்கள், மத தலைவர்கள், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிறிஸ்டியன் லீடர்ஸ், அவங்களையும் பர்சிக்யூட் பண்றாங்க, ஓட ஓட துரத்துறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. நீ சுவிசேஷத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி பல பாஸ்டர்ஸும் பர்சிக்யூட் பண்றாங்க. ஆனா பாருங்க, நார்மல் பொதுமக்கள், கிறிஸ்தவர்னு சொல்ற மக்கள் எல்லாரும் இன்னைக்கும் பல இடங்களிலும் they are being persecuted. ஒரு மிருகத்தை போல அவர்களை வேட்டையாடுகிறார்கள். கஷ்டம், துன்பங்கள், ஈவன் கொலை கூட செய்யறாங்க. நான் அம்சது மாதிரி இன்னைக்கு கிட்டத்தட்ட 34 கோடி மக்கள் கிறிஸ்தவர்கள், 300 மில்லியன் பீப்புள் கிறிஸ்டியன்ஸ். அவர்கள் துன்பப்படுகிறார்கள். எதற்காக துன்பப்படுகிறார்கள்? தங்களுடைய விசுவாசத்தினால துன்பப்படுகிறார்கள், தாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்றதுனால துன்பப்படுகிறார்கள். நம்ம இருக்கிற இடத்துல இல்லாததுனால நாம் அப்படிப்பட்ட மக்களை மறந்து விடுகிறோம். எங்கேயோ நடக்குது,
அது அந்த இடத்துல மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கவே நம்ம அவர்களை நம்மளில் ஒருத்தராக நினைக்க மாட்டேன் என்கிறோம். பாருங்க, இப்போ இந்த பெர்சிக்யூஷன் நான் சொன்னது இயேசுவானவரை துன்பப்படுத்தினார்கள். ஏன்னா அவர் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஓய்வு நாள் அன்று செய்தார் என்ற காரணத்துக்காக. இதே போல பல கிறிஸ்தவர்களும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம், அதுக்கு போங்க. 2 தீமோத்தேயு, 2 Timothy chapter 3 verse 12. அதுல பவுல் எழுதுகிறது, indeed all who desire to live a godly life in Christ Jesus will be persecuted, while evil people and impostors will go on from bad to worse, deceiving and being deceived. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள், நான் தேவனுக்காக வாழணும், நான் கிறிஸ்துவுக்காக வாழணும், நான் வந்துட்டு லஞ்சம் கொடுக்க மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், மற்றவர்கள் இடத்துல நான் தப்பான காரியத்தை அவளோடு சேர்ந்து செய்ய மாட்டேன் என்பவர்கள் துன்பப்படுவாங்க. இட் இஸ் எக்ஸ்பெக்டட். சம்டைம்ஸ் நம்மளே யோசிக்க வேண்டிய கேள்வி, ஏன் நம்மளாம் கஷ்டப்படல? அப்படிலாம் ஏன் why are we not being persecuted? நம்ம இருக்கிற அந்த இடத்துனாலயா? இல்ல, we have compromised. உலகத்தோடு சேர்ந்து நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? அதனாலதான் கஷ்டம் இல்லையா, நஷ்டம் இல்லையா, கம்ஃபர்டபுளா இருக்கனா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கிறிஸ்தவன்னு சொல்லுகிற எல்லாரும், இங்க பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னு. இதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லையா? we are talking about only blessings. இப்பெல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்தோம்னா கடவுள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இன்னைக்கு பெர்சிக்யூஷன் என்பதை பற்றியே பேச மாட்டேங்கிறோம். we only talk about prosperity. இங்க 13வது வசனத்துல போட்டிருக்கு, பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாய் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள். இட் இஸ் எக்ஸ்பெக்டட். அடுத்தது நீங்க இப்போ 1 பேதுரு போங்க, சில வசனங்கள். 1 பேதுரு 2வது அதிகாரம், இதுல 19 21. 1 பேதுரு 2வது அதிகாரம் 19 21. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதாவது நம்ம தப்பான காரியங்களை செஞ்சா அடிக்க தான் வருவாங்க, அதனால நமக்கு ஒன்றும் பயனும் இல்லை, கீர்த்தி கிடையாது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். பாருங்க, for what credit is it if when you sin and are beaten for it you endure, but if when you do good and suffer for it you endure, this is a gracious thing in the sight of God. கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். இவன் கிறிஸ்தவன்னு சொல்றானே, கிறிஸ்தவன்னு சொல்றாளே, இவ எனக்காக துன்பத்தை அனுபவிப்பாங்களா? இல்ல என்கிட்ட வர்றது எல்லாம் என்கிட்ட இருந்து வாங்கணும் என்பதற்காகவா? எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கணுன்றதுக்காகவா? என்ன மாதிரியான மனம் இவர்களிடத்துல இருக்குன்னு தேவன் நம்மளை கண்காணிக்கிறார். அதனால இங்க போட்டிருக்காரு பேதுரு, தேவனுக்கு முன்பாக பிரீதியா, இட்ஸ் a gracious thing in the sight of God. அதுக்கப்புறம் பாருங்க, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக? For to this you have been called. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். நம்ம பார்த்தோம் யோவான் 3ல்,
இவைகளை இயேசு ஓய்வு நாளில் செய்தபடியால் அவரை யூதர்கள் துன்பப்படுத்தி கொலை செய்ய வகை தேடினார்கள். இங்கே போட்டிருக்காரு பேதுரு, இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். He has set you, he has given you an example so that you might follow in his steps. நம்ம நடக்கிறோமா? அடுத்தது பாருங்க, 1 பேதுரு 3வது அதிகாரம் அடுத்த சாப்டர்ல பாருங்க, 16 to 18. கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடவடிக்கை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவித்தலும் மேன்மையாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க 18வது வசனம், ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். For Christ also suffered once for sins. நமக்காக அது ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு வைத்து போய் இருக்கிறார், உதாரணம். அப்ப நம்ம அது அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம பின்பற்றோமா? இந்த இந்த கஷ்டம், நன்மை செய்கிறதுல கஷ்டப்படுறது, தேவனுக்காக வாழ்றதுல கஷ்டப்படுகிறது. நம்ம பார்த்தபடி 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்துல தேவ பக்தியாய் நடக்கிறதுல மனதாய் இருப்பது அதனால துன்பப்படுகிறது. Are we willing? நம்ம கேட்டுட்டு ஆமா அப்படின்னு சொல்றது இல்லை. அந்த கஷ்டம் வர்றப்போ are we ready to face it? அடுத்தது பாருங்க, இந்த 1 பேதுரு 4வது அதிகாரத்துல 12 to 19 வாசிக்கிறேன், கவனிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. பங்காளிகள், ஷேர் கிரைஸ்ட் சஃபரிங்ஸ். சந்தோஷப்படுங்கள், ரிஜாய்ஸ். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். If you are insulted for the name of Christ, you are blessed, because the Spirit of glory and of God rests upon you. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இந்த யோசிச்சிருக்கமா? அதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். Let him glorify God in that name. If anyone suffers because of being a Christian, let him glorify God in them. அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். 19வது வசனம், ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர். இது எல்லாம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏதோ மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க மற்ற கிறிஸ்டியன்ஸ், நைஜீரியா இல்ல மிடில் ஈஸ்ட், சைனா, நார்த் கொரியா, அவங்களுக்காக மட்டும் எழுதல இந்த பைபிள். இந்த பைபிள், இந்த கட்டளைகள், இந்த எதிர்பார்ப்பு, இந்த எக்ஸாம்பிள் தேவன் கிறிஸ்து மூலமாய் நமக்கும் அளித்திருக்கிறார். நாமும் அவர் எப்படி நடந்தாரோ அதே போல நடக்க வேண்டும் என்பதற்காக. இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசுவானவரை துன்பப்படுத்தினார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள். இது இயேசுவானவர் நமக்கு விட்டிருக்கிற அந்த ஒரு எக்ஸாம்பிள். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்
வாழுகிறோமா? தேவ பக்தியாய் நடக்க மனதா இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில எப்படி மற்றவர்கள் நம்மளை ட்ரீட் பண்றாங்க என்பதே ஒரு எவிடன்ஸ். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் புறஜாதியார் நம்மை விரும்புகிறார்களா வெறுக்கிறார்களா என்பது நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்முடைய மனது தேவ பக்தியா இருக்கிறதா இல்லையா என்பதற்கே ஒரு எவிடன்ஸ். எக்ஸாமின் யுவர் செல்ஃப். ஆராய்ந்து பாருங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீதியுள்ள பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, எங்களுக்கு ஆண்டவரே இந்த தேவ பக்தியோடு இருக்கிற இந்த மனதை எங்களுக்கு எப்பொழுதும் தாரும். பல நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்து உலகம் எங்களை தங்களுடன் நினைத்து கொண்டு ஒரு டிஃபரன்ஸும் பார்க்காமல் நாங்கள் எங்கள் பாவத்தில் மூழ்கி தவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எப்படி பவுலும் பேதுருவும் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லியிருக்க இந்த கட்டளைகள் தேவனுக்காக வாழ்ந்து தேவ பக்தியாய் வாழ்ந்து நன்மை செய்து சுவிசேஷத்தை அறிவித்து அதன் மூலம் ஆண்டவரே துன்பப்பட்டு நாங்கள் உமக்கு எப்பொழுதும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க நிற்கிற செய்தலும். துன்பப்படுகள் பாக்கியவான்கள்னு இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர்த்தாங்க. நாங்கள் தப்பு செய்கிறதுனால துன்பப்படாமல் நன்மை செய்கிறதுனால தேவனுக்கு மகிமை கொண்டு வந்து உமக்கென்று நாங்கள் வாழ்ந்து மறிக்க நீர் கிருபை செய்தலும். நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் சங்கீதம் 119 பார்த்தபடி ஆண்டவரே நீர் நல்ல தேவன், யூ ஆர் குட் அண்ட் டூ குட். நாங்கள் அதை எங்கள் மனதில் வைத்து உமக்கென்று எப்பொழுது ஆண்டவரே வாழ்ந்து மறிக்க கிருபை செல்ல வேண்டுமா? இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.